நம்ம வாழ்க்கையில் சில நேரம் கண் துடிச்சிருக்கும் இல்லையா? அதை பற்றி பெரியவர்கள் பல விஷயங்கள் சொல்லுவாங்க. அதில் ஒரு காமனான விஷயம் என்னென்னா, பெண்களுக்கு இடது கண் துடிச்சா நல்லது, ஆண்களுக்கு அது கெடுதல்னு சொல்கிறாங்க. இந்த விஷயத்துக்கு ராமாயணத்திலேயே ஒரு நல்ல எக்ஸாம்பிள் கதையும் இருக்குது. ஒரு சமயம் ராமரும் சுக்ரீவனும் நண்பர்களாகணும்னு முடிவு பண்ணுறாங்க. அந்த ஃப்ரெண்ட்ஷிப்பை உறுதி பண்ணிக்கணுங்கிறதுக்காக அவங்க 2 பேரும் தங்களுடைய கையை பிடிச்சுக்கிட்டு புதுமண தம்பதிகள் மாதிரி அக்னியை சுற்றி வராங்க. அப்போது சுக்ரீவன் ராமரை பார்த்து சொல்கிறாரு, ராமா, இனிமேல் நம்ம 2 பேரும் நண்பர்கள். உனக்கு வரும் சந்தோஷம், கஷ்டம், துக்கம் எல்லாமே எனக்கும் சேர்ந்தது தான்னு சொல்கிறாரு. அதற்கு ராமரும் சரி என்று சொல்கிறார். அந்த நேரத்தில் 3 பேருக்கு இடது கண் துடிக்க ஆரம்பிக்குது. அந்த 3 பேர் யாருன்னு பார்ப்போம். முதலாவதா அசோகவனத்தில் இருக்கும் சீதை. பெண்களுக்கு இடது கண் துடிச்சா நல்லதுங்கிறதுனால சீதைக்கு இது ஒரு பாசிட்டிவ் சைனாக தெரியுது. அவள் அசோகவனத்திலிருந்து சிறைவாசம் முடிந்து விரைவில் விடுதலையாக போகிறாள்ங்கிறதுக்கான அறிகுறி இது. மற்ற 2 பேர் யாருன்னா வாலி மற்றும் ராவணன். இவர்கள் இருவருக்கும் இடது கண் துடிக்குது. ஆண்களுக்கு இது நல்லதில்லைன்னு முன்னோர்கள் சொல்றாங்க. அதனால இவர்களுடைய முடிவு காலம் நெருங்குது என்பதை காட்டுகிறது. இதிலிருந்து என்ன புரியுதுன்னா, ஆண்களுக்கு இடது கண் துடிச்சா அது அவன் வாழ்க்கையில கெடுதல் வரப்போகுதுங்கிறதுக்கான அறிகுறி. அதே மாதிரி ஆண்களுக்கு வலது கண் துடிச்சா நல்லதுன்னு சொல்லுவாங்க. இது ஒரு நம்பிக்கை தான். ஆனா ராமாயணம் மாதிரி இதிகாசங்கள்ல இப்படிப்பட்ட சம்பவங்கள்லாம் வருவதால இந்த மாதிரி விஷயங்கள் நாமும் நம்பும்படியா இருக்கு. இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க. இப்படி பல இன்ட்ரெஸ்டிங்கான கதைகளை தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நன்றி.